ஹலோ ஃபேமிலிஸ், டெய்லி லஞ்சில் என்ன ரெசிபி பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்களா? அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கீரை கூட்டு. இது ரொம்பவே சிம்பிளாக 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் இது போல் ஹோட்டல் ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நான் இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ கடுகு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கடுகு நல்லா பொரிச்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு இல்லை எதுவாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா ஃப்ளேவர் நல்லா வரும். இதுக்கப்புறமா நம்ம கடலப்பருப்பு, உளுந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே கடலப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கலர் நல்லா வரும். இல்லைனா உளுந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்மளுக்கு உளுந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சீரகம் நம்மளுக்கு பொரித்த உடனே இதுக்கப்புறம் பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் இதில் இப்போ ஒரு 10லேருந்து 15 பூண்டு நான் இடித்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு இதை கூட்டு நம்மளுக்கு சூப்பராக வரும். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெங்காயம் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா சாப் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா தேவையான கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஒரு ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இது போல் ஒரு 70% ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ நான் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கலருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணாலே போதும். மஞ்சள் தூள் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரில் வந்துடும். கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ கூட்டுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 1/2 தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம 3 பச்சை மிளகா, சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நான் நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டு நம்ம இப்போ வெங்காயத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கினாலே போதும். அது ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. தேங்காய் பேஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் கீரை வந்து நல்லா சாப் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நான் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இது போல் தனியாக பாயில் பண்ணி நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஆகிடும் வேலை. அதனால தான் இது போல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நான் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பெருங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு நல்லா பாயில் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மக்களே, உங்களுக்கு இது போல் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த கூட்டில் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு திக்காகவே இருக்கணும் கூட்டு. அப்போ தான் நம்ம கூட்டு நல்லா இருக்கும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் இது வரைக்கும் சால்ட் ஆட் பண்ணல. இப்போ தான் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி வந்து க்யூப்ஸ் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தக்காளி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சமாக புளிப்புக்காக நம்ம இதில் தக்காளி நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி போடணுன்ட்டு ஒன்றும் கம்பல்சரி இல்லை. நீங்கள் ஆப்ஷனல் தான். தக்காளி வந்து நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை நல்லா ஸ்லோ ஃபயரில் நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கீ ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் கீ சேர்த்தோன்னா இன்னும் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக வரும். ஸோ மறக்காமல் கீ ஆட் பண்ணி செய்யுங்க. மக்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி நம்மளுக்கு கலர் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. சேம் ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டில் செய்யுங்க. எப்படி வந்திருக்காண்டி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் ரெசிபி வேணும்னா இன்னும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னா நம்மளுக்கு சூப்பரான கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எதுவும் சில்லி பவுடர், தனியா பவுடர் இது போல் நம்ம எதுவுமே ஆட் பண்ணிக்கல. நம்ம வெறும் இதில் க்ரீன் சில்லி ஸ்பைசி தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை கூட்டு செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக நம்மளுக்கு வெளியே வைக்காதீங்க. செஞ்ச உடனே நம்மளுக்கு கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்பி எப்போ தேவையோ அப்போ சூட் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணதுனால சீக்கிரம் கெட்டு போயிடும். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.